ஒரு ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் முடிய வந்து இங்க விட்டாங்கன்னா, அவங்க வந்து லவ் ஃபீலிங்ல இருக்கிறதா அர்த்தம். ரொமான்டிக் பர்சன். ரொம்ப ரொமான்டிக்கான பெர்சனா இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சில பேருக்கு குட்டி கண்ணா இருக்கும். ஆனா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அப்படியே குட்டி கண்ணு அப்படி இருக்கும். அவங்க வந்து எல்லாத்தையுமே ரொம்ப யோசிச்சு ஒரு 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 விஷயத்த செய்யணும்னா, இது இதனால செய்யலாமா? அதனால செய்யலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு தாமரை போன்ற அகலமான ஒரு கண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய பெரிய கண். பெரிய பெரிய கண்ணு பார்க்கும்போது அழகா இருக்கும் அப்படின்னு அந்த கண்ண பார்த்து நெறைய பேர் ரசிச்சிருப்பாங்க. நிச்சயமா. அதெல்லாம் ஓகே. ஆனா அவங்களால வந்து என்னன்னா, ஒரு பொருள் ஒண்ணுமே இருக்காது. இந்த மைக்க நான் இங்க வச்சா கூட அவங்களால அத எடுத்துக்க முடியாது. மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சப்ப மூக்கா இருந்துச்சுன்னா, மனிதாபிமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த மாரி நேர் நெற்றி நல்ல அகலமான நெற்றி உள்ளவர்கள் நெறைய சொத்து சுகம் சேர்க்கைக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஸ்ரீ வராய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிக்கு. இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி மேடம் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு மேம். இப்போ ஒருத்தரோட பிறந்த தேதி, இந்த கிழமை அதை வச்சு நம்ம ஜாதகம் பார்த்து இவர் வந்து இப்படி இருப்பாரு அப்படின்றது கணிப்பாங்க. சில பேர் கை காமிச்சு உங்களோட ரேகை எப்படி இருக்கு நாடி பார்த்து ஜாதகம் பார்க்கறத கூட நாங்க பார்த்துருக்கேன். சில பேர் பார்த்துருமே நீ இப்படி தானே அப்படின்ற மாதிரி லுக் அப்பியரன்ஸ் வச்சே சில பேர் சொல்றாங்க. அது உண்மையா? அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும்? கண்டிப்பா அது உண்மைதான். ஏன்னா ஒருத்தர் லுக் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இவங்க இந்த கேரக்டர்ன்னு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இப்போ நான் ஒரு சின்ன சாம்பிளுக்கே சொல்றேன். நம்ம கேமராமேன் எடுத்துக்கோங்களேன். அவர நான் எடுத்த உடனே நான் வந்து பார்த்த உடனே நம்மளுக்கு என்னன்னா, அவர் முடி ஃபுல்லாவே இங்க தான் இருக்கு. இது வரைக்கும் இருக்கு. அந்த முடிய வந்து இப்படியே வச்சிருக்கவும் மாட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சோனே அது வேர்த்தோனே இப்படி இது நம்மலாம் சீவுனா அத கையில வைக்க மாட்டோம். அவர் வந்து அப்படி ஒரு ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் முடிய வந்து இங்க விட்டாங்கன்னா, அவங்க வந்து லவ் ஃபீலிங்ல இருக்கிறதா அர்த்தம். ரொம்ப ரொமான்டிக்கான பெர்சனா இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்கள சுத்தி பெண்கள் சூழ்ற மாரியே இருக்கும். இவர் வந்து ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து படிப்பறிவு மட்டும் இல்லாம, அனுபவ அறிவும் சேர்ந்து இருக்கும். இவங்க 2யுமே இது பண்ணுவாங்க. நான் படிச்சு நான் அறிவ கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அத வந்து எல்லாரும் அட்ராக்ட் ஆவாங்க. அவர் சொல்றது அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லாட்டாலும் அவங்க பேச்சு திறன் வந்து அவங்க விசேஷமாக்கிவிடும். இந்த மாரி நபர்களுக்கு வயசானாலும் இவங்களுக்கு இந்த மாரி இருந்தா இட பிரச்சனை அந்த மாரி ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம்லாம் உருவாகும். இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களே கோர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கை அப்படியே நான் அந்த கை அப்படி தலைக்கு வந்தாலே இது வந்து புதன். முடி வந்து கேது. நெற்றி புதன், முடி கேது. இந்த புதனும், கேதுவும் சேர்ந்தாலே ரொமான்டிக்கான பெர்சன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாரி ஆட்கள்கிட்ட நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெண்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொழு கொழு கன்னம் அப்படிம்பாங்க. ஆப்பிள் போல கன்னம் இருக்கும் அப்படிம்பாங்க. அது ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் அந்த ஆப்பிள் போல் கன்னம் இருக்கிறவங்க வந்து பெண்ணாக இருந்தா, ஆணாக கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் ரொம்ப நல்லா ஒரு நல்ல ஃபீல் அதாவது மெட்டீரியல் லைஃப்குள்ள ஃபீல் வந்து ரொம்ப உணருவாங்க. அது வந்து மெட்டீரியல் லைஃப்னா இந்த உலக வாழ்க்கைக்கு அவங்க சூட்டபிள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அந்த வாழ்க்கைய அவங்க அனுபவிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும். வெறும் ரொமான்டிக் மட்டும் இல்லாம, அதுக்கு மேலேயும் ஒரு காதல். காதல்ல ரொம்ப ஊர சுத்துறது, அந்த ஆக்டிவிட்டீஸ் நெறைய இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஃபுட்டு, நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் உணவுகள விரும்பி உண்றது பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நல்லா ஊர் சுத்தணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. அதிகமா பணம் விரயமாகும் அவங்களுக்கு. அந்த கன்னம் கொழு கொழு கன்னம் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த ஆணாக இருந்தா வந்து அது ஒண்ணும் அவ்வளோ பெரிய அத வந்து என்ஜாய் பண்ணி சொல்லுவாங்க எல்லாரும் அந்த ஆண. ஆனா பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கு பெண் ஆகாதவளாக ஆவாள். பெண்ணை அவதூறாக பேசக்கூடியதாக மாறும். அதனால அந்த மாரி பெண்கள் வந்து பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் செலவு விஷயத்துல கவனமாக இருக்கணும். இந்த சொசைட்டில ஈஸியா உங்க நேம ஸ்பாயில் பண்ணதுக்கு நெறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்கங்கிறதையும் எடுத்துக்கலாம். அதனால இந்த கன்னம் கொழு கொழுன்னு இருக்கிற கன்னம் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இந்த இத எடுக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
நல்ல காது டிஃப்ரெண்ட்டா இருக்கும் அப்படிம்பாங்க. சில பேருக்கு காது வந்து எல்லா காத விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும் ம். அப்படிம்பாங்க. அந்த மாரி காது டிஃப்ரெண்ட்டாங்க ஏதோ ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணதுக்காக வந்தவர்கள். இவங்க கண்டிப்பா இந்த சொசைட்டில ஏதோ சாதிப்பாங்க, ஏதோ பேர் வாங்குவாங்க. அவங்க குடும்பத்திலே அவங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அந்த காது பெருசா இருக்கிறது, காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கிறது. இப்படி சில பேர் காது அது முன்னாடி முன்னாடி அப்படி இருக்கும். அவங்கலாம் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு குவாலிஃபிகேஷன்ல உள்ளவங்க அப்படிங்கலாம். அப்புறம் கண்ணு. இந்த கண்ணு அதுதான் கேட்கலாம் வந்தேன். என்ன மாரி குட்டி கண்ணு இருக்கிறவங்களும் மிக குறைவு. ஸோ ஆமா. அது மாரி குட்டி குட்டி கண்ணு. கண்ணு இருக்கிறவங்க வந்து சில பேருக்கு குட்டி கண்ணா இருக்கும். ஆனா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அப்படியே குட்டி கண்ணு அப்படி இருக்கும். அவங்க வந்து எல்லாத்தையுமே ரொம்ப யோசிச்சு ஒரு 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 விஷயத்த செய்யணும்னா, இது இதனால செய்யலாமா? அதனால செய்யலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு, யோசிச்சு ஆராய்ந்து பண்ணக்கூடியவர்கள். இப்போ வந்து ஒரு பொருள் இங்க இருக்குன்னா, அவங்க வந்து எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் அந்த பொருள வந்து அவங்க கேப்சர் பண்ணிருவாங்க. அந்த பொருள எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த மாரி அந்த லாங் ரொம்ப தொலைநோக்கு பார்வை வந்து அவங்க கிட்ட தான் இருக்கும். ஷார்ப்னான பார்வை. அது வந்து வெறும் பார்வையாக இருக்காது. அவங்க லைஃப்பையே தொலைநோக்கா வச்சு பார்ப்பாங்க. நான் பின்னால எப்படி அச்சீவ் பண்ண போறேங்கிறத அப்படியே அதே மாரி சும்மா சாதாரண ஒரு குட்டி கண்ணு இருந்துச்சுன்னா, இவங்க வந்து என்னன்னா, ரொம்ப சிந்தனைக்குரியவர்களாக இருப்பார்கள். நெறைய சிந்திப்பாங்க. இது இப்படி இதா இருக்குமா? அதா இருக்குமா? இப்போ உங்க கண் நான் சொல்றேன், சிந்தனைக்குரிய கண்கள் அப்படிங்கிறது தான். எத எடுத்தாலும் ஒருத்தர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த சிந்தனை வந்து அப்படி போய்க்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அதனால சிந்தனைக்குரிய கண்கள். இதே போல ஒரு தாமரை போன்ற அகலமான ஒரு கண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய நல்ல பெரிய கண்ணு. பெரிய பெரிய கண்ணு பார்க்கும்போது அழகா இருக்கும் அப்படிம்பா அந்த கண்ண பார்த்து நெறைய பேர் ரசிச்சிருப்பாங்க. நிச்சயமா. அதெல்லாம் ஓகே. ஆனா, அவங்களால வந்து என்னன்னா, ஒரு பொருள் ஒண்ணுமே இருக்காது. இந்த மைக்க நான் இங்க வச்சா கூட, அவங்களால அத எடுத்துக்க முடியாது. அவங்க பார்வைகள் வந்து என்னன்னா, அகல பார்வைகள். எல்லாம் பரந்த அப்படி சும்மா மேலோட்டமான பார்வை பார்ப்பாங்க. அந்த உள்ளார்ந்து நம்ம எத கேட்கிறோங்கிறத அவங்க உள்ளுக்கு வாங்கி பார்க்கறது கிடையாது. அப்பங்கும்போது அவங்க வந்து அந்த அகல பார்வை வந்து மூளைக்குள் போவது. நெறைய விஷயங்கள் மூளைக்குள்ள போய் அந்த பிம்பத்த ஏற்படுத்துறது கொஞ்சம் டிலே ஆகும். அப்பங்கும்போது அவங்க அந்த பொருள அப்சர்வ் பண்ணி எடுக்கிறது டிலே ஆகும். "உனக்கு இவ்வளோ பெரிய கண்ண குடுத்துருக்கானே, இது இங்க தானே உன் கண்ணு முன்னால தானே இருக்கு. எடுக்க முடியாதா?" அப்படிம்போம்ல. அது வந்து அவங்களை சாரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல முட்டா கண்ணா அதே மாரி வெளிய தள்ளுற மாரி ஒரு கண்ணு. உருண்ட கண்ணு, முட்டை கண்ணுன்னு முட்டா சொல்லுவாங்க. கண்ணு, உருண்ட கண்ணா இருக்கும். அது வெளிய தள்ளி இருக்கும். இந்த இத தாண்டி இருக்கும். அவங்க வந்து வந்து என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்திலும் நெகட்டிவாக ஒரு விஷயத்தை எடுத்துக்குவாங்க. ம். எந்த விஷயத்த இது அப்படி ஆயிருக்கும், இப்படி ஆயிரும் அப்படி சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான தாட்ஸ் அதிகமாக எடுத்துட்டு வங்களா இருப்பாங்க. அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதேபோல் கண் அகலமாக, முட்டகனாக நல்லா கண்ணு வந்து ஒருத்தர் பார்த்தோனே அட்ராக்டிவா அந்த கண்ணு வந்து தெரியுது. கண்ணு ஸ்பெஷலா தெரியுது. அப்படின்னா, அவங்க கவிதை நயம் மிக்கவர்கள், நல்ல மொழிப்பற்று உடையவர்களாக இருப்பாங்க. நெறைய விஷயங்கள் கவிதைகளாகவும், கற்பனை வளங்கள் மேற்கொண்டு இருப்பாங்க. நிலாவை வந்து ரொம்ப ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படிங்கிற மாரி இறைவின் பிள்ளைகளாக கூட வாழலாம் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம். அதனால இவங்கெல்லாம் இந்த கண் வந்து வச்சு நம்ம வந்து அவங்களுடைய இத சொல்லிறலாம். மூக்கு மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சப்ப மூக்கா இருந்துச்சுன்னா, மனிதாபிமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். எத எடுத்தாலும் நம்ம வந்து "உனக்கு மனசாட்சி இல்லையா?" அப்படின்னா, "என் லைஃப்ல நான் இப்படி வாழணும் அவ்வளோதான்." அப்படிங்க அவங்களுக்கு கொஞ்சம் தெய்வ பக்தியும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். மூக்கு வந்து ரொம்ப சப்பையா இருக்கிற மாரி, இல்லாட்டா அவ்வளவு வளர்ச்சி இல்லாத மாரி, இந்த மாரி இருக்கிறவங்க வந்து தெய்வங்களை முழுசா எடுத்துக்க மாட்டாங்க. இறை வழிபாடு கோயிலுக்கு, வீட்ல சிலைகள் வீட்ல வந்து சாமி ரூம் வச்சு வழிபடுறது, இதெல்லாம் அவங்க வந்து அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. அதே இது மூக்கு வந்து நல்ல பெரிய மூக்கா இருந்தாலும், கொஞ்சம் நெகட்டிவான திங்கிங் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது. எல்லாருமே நேர்மையாக ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணோம்னா, அவங்க அட்வைஸ் வந்து எப்படின்னா, நம்மளுக்கு சேஃபா இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் மத்தவங்களுக்கு இந்த அட்வைஸால எனக்கு ஏதாச்சும் கெடுதல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தன்னை நோக்கிய ஒரு இது. அதாவது அந்த மாரி குணம் இருக்கும். மூக்கு ரொம்ப ஷார்ப்பா கத்தி போல பெருசா கத்தி போல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க வந்து முன்கோபக்காரர்களா இருப்பாங்க. டக்குனு கோவத்துல அவங்களுக்கு என்ன அவசரமான ஒரு முடிவு இவங்க தான் கொலையாளிகளாக மாறுறது அந்த மாரி. ஓ! டக்குன்னு அந்த மூக்க வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால ரொம்ப ஷார்ப்பா கத்தி போல் இருக்கிறவங்க கொஞ்சம் பெரிய மூக்கானா, ரொம்ப அடாவடிக்காரங்களா ஷார்ப்பா ரொம்ப எத எடுத்தா உடனே எடுத்துறதா, அடிச்சிறதா அப்படிங்கிற மாரி இருக்கும். கோபத்துல எடுக்கிற கோபத்த முடிவுகள் தவறா இருக்கும். ஆமா. அந்த மாரி ஆட்கள் அதுவும் ஐப்ரோ 2ம் சேர்ந்து மூக்கு பெருசா இருந்துச்சுன்னா, ரொம்பவே கவனமா இருக்கணும்.
இவங்க கிரிமினல்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த மூக்கு, நெற்றி நெற்றி வந்து சிறிய நெற்றியாக இருந்தால் இவங்க வந்து புத்திய வந்து அதிகமா செலவழிக்க பண்ண மாட்டாங்க. ரொம்ப போதும் நம்மளுக்கு இவ்வளோ அறிவு போதும் அப்படிங்கிற மாரி அதிகமான படிப்புலேருந்து எல்லாமே ரொம்ப இதா இருப்பாங்க. அதே இது நெற்றி அகலமாக ஏறு நெற்றியாக இருந்தா, இவங்ககிட்டயே நம்ம கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து ரொம்ப இதா இருப்பாங்க. அந்த மாரி ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும் பேசுவதில் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஈஸியா வசியம் பண்ணக்கூடிய தன்மை அந்த நேரா அப்படி வழுக்கையாவே தெரியும். அவங்க கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் பேச்சிலேயே மயக்கி மயக்கி பேசுறதில் வல்லமை உள்ளவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால அதே மாரி அவங்க அதிபுத்திசாலித்தனம் உள்ளவங்க. இந்த மாரி நேர் நெற்றி நல்ல அகலமான நெற்றி உள்ளவர்கள் நெறைய சொத்து சுகம் சேர்க்கைக்குடையவர்களாகவும் இருப்பாங்க. நெறைய ஆசைகளை வந்து அப்படியே அப்ளை பண்ணுவாங்க. நெறைய போட்டிகள் உருவாக்குவாங்க. தனக்கு தானே யாரையாச்சும் ஒரு போட்டியா வச்சுட்டு, அதுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா போட்டி மனப்பான்மை அதிகமா உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவ்வளவு நேரம் தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.